கர்த்தருடைய வார்த்தை கடைசி முன்பதாக ஒரு சில அறிவிப்புகள். A few announcements before going to the word of God. வருகிற 39ஆம் தேதி 31ஆம் தேதியிலிருந்து 2 வாரம் நமக்கு மீண்டும் ஜெபம் நடைபெறும். From the 31st of this month we will continue having prayer in the evening. சூரம்பட்டி வலசில் இருக்கிற நம்முடைய சபையில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். And that would be held at the Surampatti Valasi Church. எனவே 31ஆம் தேதியிலிருந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். So we ask you to take some effort to come and join us in prayer from the 31st. வருகிற சனிக்கிழமையில நமக்கு அதாவது Thanksgiving prayer காலையில 10 மணியிலிருந்து 1 மணி வரை சூரம்பட்டி வலசில் நடைபெறும். This Saturday we would be having Thanksgiving prayer at Surampatti from 10 in the morning. ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால், if you have been born again and not yet baptized by water, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. This is a good opportunity. ஞானஸ்நான ஆராதனை அன்று நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். Because we would be having baptism service that day. தொடர்ந்து வந்து கலந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். So we ask you to take every effort and come and join us. கடந்த நாட்களில் அநேகர் வந்து ஜெபத்தில் கலந்து கொண்டார்கள். For the past 2 weeks many had come and participated. எல்லாரும் உண்மையா ஜெபிக்கிற விசுவாசிகள். All those who truly strived in prayer. ஒரே எண்ணம், ஒரே தரிசனம். With one vision and one hope. ஒரே மனம். And one mind. இவைதான் ஜெபத்திற்கான ஆதாரமா இருக்கிறது. These are the essence of prayer. ஒரு மனம் இருந்தது. We had oneness. ஒரே சிந்தை இருந்தது. And we had one mind. ஒரே ஆவி இருந்தது. One spirit. கர்த்தர் அருமையா இந்த 10 நாட்களை ஆசீர்வதித்தார். The Lord had marvelously led us for these past 10 days. மீண்டும் 10 நாட்கள் ஜெபத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். So we once again welcome you for another 10 days of prayer. வருகிற 31ஆம் தேதியிலிருந்து 2 வாரத்துக்கு திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். So it will be in between the week from Mondays to Fridays. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். So even let's turn our attention to the word of God. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's turn our Bibles to the Gospel of Luke chapter 22. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:20. Chapter 22 verse 20. இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Let me read to you this verse. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். In the same way after supper he took the cup saying, this cup is the new covenant is my blood is the new covenant is my blood which is shed for you. இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். He says this cup is the new testament of my blood which is shed for you. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். So we've been meditating on the promise of this year. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். He says, behold, I will do a new thing. இதை நீ அறியாயோ? And do you not perceive? ஆண்டவர் கேக்குறார், நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். The Lord says, I'm going to do a new thing. இது உனக்கு தெரியுமா? And don't you perceive it? ஆண்டவர் எப்படிப்பட்ட புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார்? What kind of new thing does the Lord do in our இதை lives? நாம் அறிந்தவர்களா இருக்கணும். We should be aware of this. ஆண்டவர் செய்கிற காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். We had learned what of the Lord's doing. புது கிருபையை கொடுக்கிறார். He gives us new grace. புது உறவை தருகிறார். He gives us a new relationship. புது இதயத்தை கொடுக்கிறார். He gives us a new heart. புது ஆவியை தருகிறார். He gives us a new spirit. புது மனுஷனாய் நம்மளை மாற்றுகிறார். He transforms us into a new man. கடந்த வாரத்துல பார்த்தோம், புதிய அபிஷேகத்தை தருகிறார். Last week we had learned that he gives us a new anointing. புதிய அபிஷேகம். A new anointing. அந்த அபிஷேகத்தை நம்ம இழந்துட கூடாது. We should never lose that anointing. ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அதை காத்துக்கொள்ள வேண்டும். And we should guard that anointing until the Lord returns. எனவே புதிய அபிஷேகம் மாத்திரமல்ல, So he not only gives us a new anointing, கடைசியாக புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். last of all he establishes a new covenant. இயேசு கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக Before our Lord Jesus could die on the cross, அவர் பஸ்காவை அனுசரிக்கிறார். he celebrated the Passover. அப்படி அனுசரிக்கும் போது So when he celebrated the Passover, முதலாவது அப்பத்தை அவங்க புசிக்கிறார்கள். the first thing that they did was to eat the bread. பின்பு திராட்சரசம் நிறைந்த ஒரு பாத்திரத்தை அவங்களுக்கு கொடுக்கிறார். And then he took a cup of wine and gave it to them. அந்த பாத்திரத்தையும் அந்த இரத்தத்தையும் குறித்து அவர் பேசும்போது, So when he was talking about that cup and the blood, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். he says this is the blood that is shed for
for you. இதனால் நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். And by this I establish a new covenant. விசுவாசிகளுக்கு புதிய அபிஷேகம் மாத்திரமல்ல, The believers not only receive a new anointing, புதிய உடன்படிக்கையின் மக்களாய் நம்மளை மாற்றுகிறார். but God makes us a people of his new covenant. வேதத்தில் இந்த உடன்படிக்கை என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. In the Bible the word covenant is very important. அநேக காரியங்களோடு கூட சம்பந்தப்படுத்தப்பட்ட வார்த்தை. And it is involved and it can be connected with many things. தேவன் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்றார், நான் உடன்படிக்கையின் தேவன். When God introduced himself, he said, I am the God of a covenant. தம்முடைய வார்த்தையை குறித்து சொல்லுகிறார், இது உடன்படிக்கையின் புத்தகம். So when he speaks of his word, he says this is a book of the covenant. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெட்டியை கொடுத்து சொன்னார், இது உடன்படிக்கை பெட்டி. When he gave a box, he said this is the ark of the covenant. மோசேக்கு ஒரு பலகையில கற்பனைகளை எழுதிட்டு சொன்னாரு, இது உடன்படிக்கையின் பலகை. When he gave them a tablet, he said this is the covenant of commandments. கடைசியாக தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்திட்டு சொல்லுகிறார், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. And last of all, when he shed his blood, he gave the cup to the disciples and said, this is the cup of a new covenant. உடன்படிக்கையின் தேவன், The God of the covenant, உடன்படிக்கையின் புத்தகம், the book of the covenant, உடன்படிக்கையின் பெட்டி, the ark of the covenant, உடன்படிக்கையின் பலகை, the tablet of the covenant, உடன்படிக்கையின் ரத்தம், the blood of the covenant. நம்ம யாருங்க? உடன்படிக்கையின் மக்கள். And who are we? We are the people of the new covenant. இந்த உடன்படிக்கை எல்லாவற்றோடு கூட சம்பந்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. So this covenant is introduced and involved in everything. அப்ப இந்த புதிய உடன்படிக்கையை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பு, So before understanding the new covenant, உடன்படிக்கை என்றால் என்ன, we should first understand what is the meaning of a covenant பழைய உடன்படிக்கை என்றால் என்னன்னு and தெரியும். what is the meaning of the old covenant. இன்னைக்கு விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னன்னா, Today the problem among believers பழைசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் தெரியல. is that they do not know the difference between old and new. நம்ம எங்க இருந்து வந்தோம்னு தெரியல, We do not know from where we came. எங்க இருக்கிறோம்னு தெரியல, We don't know where we are, எங்க போய் சேருவோம்னு தெரியல. and we don't know where we reach. பழைசையும் புதுசையும் போட்டு குழப்பிக் கொள்கிறார்கள். They take the new and the old and mix it together. அதுதான் மனுஷனுடைய பிரச்சனை. This is the problem of man. ஆனா தான் இயேசு சொன்னார், That's why Jesus said, புது ரசத்தை புது துருத்தில ஊத்து. you take the new wine and put it in the new wine skin. புது ரசமா? If it is new wine, அப்ப புது துருத்தில ஊத்து. then pour it in the new wine ஒருவேளை skin. ரசம் புதிதா இருந்தாலும் Even if the wine is new, அத கொண்டு போய் பழைய துருத்தில ஊத்துனா if you pour it in the old wine skin, ரசமும் கெட்டு போகும், the wine will get spoiled துருத்தியும் கெட்டு போகும், and the skin would burst. எல்லாம் கெட்டு போயிடும். Everything would be spoiled. பழைய துணியை பழைய துணியில சேரு, You put the new old patch of cloth with the old புது clothes துணி எடுத்துட்டு போய் புது துணியில சேரு. and take a new patch of cloth and add it with a new cloth. பழைய துணியை எடுத்து கொண்டு போய் புது துணியில இணைத்தால் If you take the new cloth and put it with the old clothes, ரெண்டு ஸ்பாயில் ஆயிடும். both would get destroyed. நம்முடைய பழைய உடன்படிக்கை என்ன, What is our old covenant புதிய உடன்படிக்கை என்ன, and what is our new covenant? பழைய வாழ்க்கை என்ன, What is our old life புதிய வாழ்க்கை என்ன, and what is our new life? ஏற்கனவே இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம், What kind of place we were in இப்போது இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், and what kind of place we are in. பாருங்க, ஒரு தெளிவு உண்டாகணும். There should be a clarity. புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்கிறார். He speaks of the blood of the new covenant. அப்ப பழைய உடன்படிக்கை என்றால் என்ன, So what is the meaning of the old covenant then? அதனுடைய மேன்மை என்ன, And what is its significance? ஏன் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும்? Why should Jesus shed his blood and make a new covenant? இந்த அறிவு நமக்கு நல்லது. We should have this knowledge. அப்ப பார்க்கிற உடன்படிக்கை என்றால் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். So the first thing that we ought to know is to know what is the meaning of the covenant. உடன்படிக்கை என்றால் இருவர் தங்களுக்குள்ளே ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வது. A covenant is an agreement what two people do. ஒரு உறவை புதுப்பித்துக் கொள்வது. It is to renew a relationship. மனுஷன் பாவம் செய்து ஆண்டவர்கிட்ட விலகி போனான். Man had sinned and had gone far away from God. உறவு துண்டிக்கப்பட்டது. That relationship had been cut off. அந்த உறவை ஆண்டவர் புதுப்பித்தார். And God renewed that relationship. பழைய ஏற்பாட்டில் அதை புதுப்பிப்பதற்கு அடையாளமாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். So in the Old Testament, in order to renew that relationship, he created a covenant. உடன்படிக்கை என்கிற வார்த்தை 3 வார்த்தைகளில்
அதாவது விளங்க செய்யலாம். You can understand the word covenant in three ways. ஒன்னு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம். One is an agreement. இன்னொன்னு பொருத்தனை. Second is a vow. இன்னொன்னு ப்ராமிஸ், And வாக்குச்சத்தம். third is a promise. பார்க்கிற ஒப்பந்தம், An agreement, பொருத்தனை, a vow, வாக்குச்சத்தம். and a promise. ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் தங்களுக்குள்ளே ஒரு உறவை ஏற்படுத்தினால் அது ஒப்பந்தம். If an agreement is done between man to man, that is an agreement. மனுஷனுக்கு மனுஷன் ஒப்பந்தம் பண்ணிக்கொள்கிறார்கள். Men make an agreement with men. ஒரு மனுஷன் தேவனோடு கூட ஒரு காரியத்தை ஏற்படுத்தினால் அது பொருத்தனை. If a man promises God, that's called a vow. வேதத்துல பார்க்கிற அன்னாள் தேவனிடத்தில் ஒரு பொருத்தனையை பண்ணினார். We see in the Bible that Hannah had made a vow to God. யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணினார். Jacob had vowed to God. பார்க்கிற பொருத்தனைகளை ஏறெடுத்தார்கள். So they made vows to God. மனுஷன் தேவனோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வது பொருத்தனை. Man making a promise to God is called a vow. தேவன் மனுஷனோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்திக் கொண்டால் அது பிராமிஸ், வாக்குச்சத்தம். And if God makes a promise to makes a vow to man, that is called a promise. மனுஷனுக்கு மனுஷனுக்கும் ஏற்படுத்திக் கொள்வது ஒப்பந்தம். An agreement is something that happens between man to man. மனுஷன் தேவனோடு கூட ஏற்படுத்திக் கொள்வது பொருத்தனை. And a vow is something that man makes with God. ஆனா தேவன் மனுஷனோடு கூட ஏற்படுத்திக் கொள்கிறது பிராமிஸ், வாக்குச்சத்தம். But what God does with man, gives to man, is a promise. இது மூன்று காரியத்தையும் பைபிள்ல பார்க்கலாம். And we can learn these three from the Bible. ஆனா ஏறக்குறைய ஒரு 5 இடத்துல அதாவது உடன்படிக்கை என்றே வார்த்தைகள் வருகிறது. But in 5 places you can find this word covenant mentioned in the ஆதாமோடு Bible. கூட தேவன் உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். We learn that God had made a covenant with Adam. ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்துல 9வது வசனத்துல தேவன் நோவாவோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் என்று பார்க்கிறோம். In the book of Genesis we see that God had made a covenant with a man named Noah. ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். In the book of Genesis chapter 15 we see God made a covenant with Abraham. யாத்திராகமத்தின் புத்தகத்துல பார்க்கிறோம் மோசேயோடு கூட தேவன் உடன்படிக்கை In பண்ணினார். the book of Exodus we learn that God had made a covenant with Moses. 2 சாமுவேல் 23:2 பார்க்கிறோம் தாவீதோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணினார். In 2 Chronicles we learn that God made a covenant with David. ஆனா இந்த இடத்துல லூக்காவுல But in this gospel of Luke, இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். Jesus makes a covenant with his disciples. சபையோடு கூட ஒரு உடன்படிக்கை He ஏற்படுத்துகிறார். makes a covenant with the church. இது புது உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். And he calls this a new covenant. அப்ப பார்க்கிறோம் தேவன் மனுஷனோடு கூட ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு உறவு தான் உடன்படிக்கை. So we should understand that the relationship that God creates with man is called a covenant. இந்த உடன்படிக்கை எப்படி ஏற்படுத்தினாங்கன்னா And how was this established? அதுக்குன்னு ஒரு முறை இருந்தது. They had a procedure. உடன்படிக்கை பண்ணுகிறவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிறவனும் 2 பேரும் வருவாங்க. The two parties have to come to make a covenant. ஒரு பக்கம் உடன்படிக்கை பண்ணுகிறவன், The person who makes the covenant, இன்னொரு பக்கம் உடன்படிக்கை பண்ணுகிறவர். and the one who does the covenant. பார்க்க இருவரும் ஒருவரை பார்த்து நிக்கணும். Both should stand in front of, they should stand against each other. உடன்படிக்கை பண்ணுகிறவன் என்ன செய்வான்னா And the one who does the covenant, what he தன்னுடைய should do? 2 கரங்களையும் எடுத்து He should take both his hands உடன்படிக்கை கொள்ளுகிறவனுடைய தோல்ல வைத்து and he should place it on the person who's making the covenant on his அந்த shoulder, உடன்படிக்கை சொல்லுவான். and he should declare. இவன் சொல்லி முடிச்ச பிற்பாடு After he declares that covenant, உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிறவன் அதே மாதிரி செய்வான். the one who comes to make the covenant also has to இந்த declare. 2 பேரும் ஒருவர் பார்த்துட்டு இருக்கும்போது So when both these people are face to face and seeing அவங்களுக்கு each other, நடுவுல ஒரு மிருகம் இருக்கும். there would be an animal in between them. ஒரு ஆடோ, It should either be a goat. இது என்றால் ஏதோ ஒரு பறவையோ ஒரு மிருகம் ஒன்று இருக்கும். Some animal has to be placed in between them. இந்த உடன்படிக்கையை செய்த உடனே As soon as this covenant is made, அந்த ஆடை பலியிடுவார்கள். they would sacrifice that animal. இது எதை காட்டுதுன்னா And what is this showing? உடன்படிக்கை பண்ணுகிறவனும் பண்ணிக்கொள்ளுகிறவனும் அந்த உடன்படிக்கை மீறக்கூடாது. It shows that the person the two parties who are involved in the covenant
covenant should not go against that ஒருவேளை promise. மீறினால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். And if they go against it and they disobey, அந்த they will be மிருகத்தை போல punished. அவன் கொலை செய்யப்பட வேண்டும். And they should be slaughtered like the animal. பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்க தண்டிக்கப்பட்டதற்கு காரணம் உடன்படிக்கையை The மீறினார்கள். reason why the Israelites were punished is because they disobeyed the covenant. அவங்க அடிமையாக்கப்பட்டதுக்கு காரணம் உடன்படிக்கையை The மீறினார்கள். reason why they went under slavery was because of their disobedience. இது குறித்து எரேமியா 34:18 ல இருந்து 20 வரைக்கும் சொல்றார். Concerning this, Jeremiah chapter 18 speaks. பார்க்கிறோம் என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போல் ஆக்குவேன். Jeremiah chapter 18 verses தம்பி எரேமியா 34:18 34 verse 18. பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு, The Lord says என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையை நீ மீறுவாய் என்றால் that if you would transgress my covenant, அந்த மிருகத்தை துண்டித்தது போல just as you had slaughtered that animal, அவன் துண்டிக்கப்பட வேண்டும். he also should be slain. 20வது வசனத்துல சொல்றாரு, In verse 20 it says, நான் அவர்களை அவருடைய சத்துருவின் கைகளிலும் அவர்களுடைய பிராணனை வாங்க தேடுகிறவருடைய கைகளிலும் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்றார். it says, I will hand them over to their enemies and to them that seek their life. இந்த உடன்படிக்கை மீறும்போது So when you disobey the covenant, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்துறார். the Lord will hand over the Israelites. பாபிலோனுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். They were handed over to the Babylonians. எகிப்தியருடைய கரத்துக்கு ஒப்பு They were கொடுக்கப்பட்டார்கள். handed over to the Egyptians. அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், And they were tortured. கொலை செய்யப்பட்டார்கள். And they were killed. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா The reason why they had to endure அந்த so much உடன்படிக்கையை மீறினார்கள். is because they disobeyed the covenant. லேவியராமத்தின் புத்தகம் 26:25 அதை தான் சொல்லப்பட்டிருக்குது. In the book of Leviticus chapter 25 verse 26 says, உடன்படிக்கையை மீறும்போது தண்டனை, when you disobey you would be punished. உடன்படிக்கையை மீறும்போது கஷ்டம். When you disobey you would suffer. பழைய உடன்படிக்கையை அந்த ஜனங்கள் எல்லாரும் மீறினார்கள். And all the Israelites had disobeyed the old covenant. அதனால அவர்கள் சத்துருவுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். And that's the reason why they were handed over to the enemies. அப்ப பார்க்கிறோம் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டால் So when you make a covenant, அந்த உடன்படிக்கை மீறக்கூடாது. you should never disobey ஆனா the covenant. இஸ்ரவேல் ஜனங்களாம் அந்த உடன்படிக்கை மீறினார்கள், But the Israelites had disobeyed that covenant. தண்டிக்கப்பட்டார்கள். And they were punished. அதுக்கு காரணம் என்னன்னா The reason was அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கான பலன் அந்த ஜனங்கிட்ட இல்ல. is that they did not have the ability to keep that promise. அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கான வல்லமை அவங்ககிட்ட இல்ல. They did not have the strength to keep that promise. கடந்த நாள்ல ஒரு சகோதரி ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டாரு. Some time back a sister had shared one thing. ஒரு சபையில மெம்பர்ஷிப் கேட்டாங்களாம். She had asked for a membership. அந்த பாஸ்டர் சொன்னாரு 5 வாரம் தொடர்ந்து வாங்க உங்களுக்கு மெம்பர்ஷிப் So கொடுக்கிறேன். that pastor told her, if you come for 5 weeks continuously, I will give you membership. இவங்களால போக முடியல. But she was unable to go. மெம்பர்ஷிப் ஆனாங்களா என்னன்னு தெரியல. I don't know if she got her membership. பாருங்க 5 வாரம் தொடர்ந்து போக முடியல. She could not go continuously for 5 weeks. நான் அப்பதான் யோசித்தேன். And that time I was wondering, இந்த 5 வாரம் தொடர்ந்து வராதவங்க எல்லாரையும் மெம்பர்ஷிப்ல இருந்து எடுத்தா if you take away the people who don't come for 5 weeks அந்த continuously, சபையே காலி. the church would be empty. நிறைய மெம்பர்ஸ்ங்களே இருக்க மாட்டாங்க. Many people would not be present வர முடியல. because they are unable to come. அதை நிறைவேற்றுவதற்கான பலன் இல்ல. They do not have the ability to fulfill it. பழைய ஏற்பாட்டுல அந்த நிலைமை தான். That was the state of the Old Testament. உடன்படிக்கையை மீறுகிறவன் தண்டிக்கப்பட வேண்டும். Those who disobey the covenant had to be punished. உடன்படிக்கையை மீறுகிறவன் அவன் கொல்லப்பட வேண்டும். Those who disobey should be killed. எல்லா ஜனங்களும் மரித்தார்கள். And all the people died. எல்லா ஜனங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். All the people had lost the blessings of God. அதனால தான் பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தின் மேல் அன்பு கூர்ந்து That's why God the Father had loved to
to humanity. தம்முடைய குமாரனை அனுப்பி And he sent his only son. உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுக்க, And in order to lay his life down. வாழ்வு கொடுக்க, In order to give us life. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் வாழ, And that we may live under the blessings of God. இரண்டாவது உடன்படிக்கை ஏற்படுத்தினார். He created a new covenant. புதிய உடன்படிக்கை. It was a second covenant. அப்ப பழைய உடன்படிக்கை So the old covenant, அது பிழையானது என்று வேதம் சொல்லுகிறது. it says it was faulty. எபிரேயருக்கு நிருபம் 8வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், If you turn your Bibles to the book of Hebrews chapter 8, ஏன் புதிய உடன்படிக்கை? it speaks about the new covenant. இதோ புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னார். He says, behold, I will do a new thing. ஆண்டவர் புது இதயத்தை கொடுத்தது And மாத்திரமல்ல, the Lord not only gave us a new heart, புது ஆவியை கொடுத்தது He மாத்திரமல்ல, not only gave us a new spirit, புது மனுஷனா நம்மள மாற்றினது He மாத்திரமல்ல, not only transformed us into a new man புது அபிஷேகத்தை கொடுத்தது and மாத்திரமல்ல, gave us a new anointing. ஏன் இந்த புதிய உடன்படிக்கை But ஏற்படுத்தினார்? why should He establish a new covenant? பழைய உடன்படிக்கை என்ன ஆச்சு? And what happened to the old ஏன் covenant? மனுக்குலத்துக்கு ஒரு புதிய உடன்படிக்கை அவசியமா இருக்கிறது? And why was a new covenant essential? இதை குறித்து வேதம் விவரமா சொல்லுகிறது. The Bible clearly explains it. எபிரேயர் நிருபம் 8வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், If you turn your Bibles to the book of Hebrews chapter 8, புதிய உடன்படிக்கையின் அவசியம் என்ன? it speaks of the necessity of the new ஏன் covenant. பழைய உடன்படிக்கை ஆண்டவர் நிராகரித்து புதுசை ஏற்படுத்தினார்? And why did God reject the old covenant and establish the new covenant? அநேக காரணங்கள் இருக்குது. There are many reasons, அதுல 9 காரணங்களை சொல்றோம். and I give you 9 reasons. முதலாவது காரியம், The first reason, 7வது வசனம் சொல்கிறது, in the 7th verse, அந்த it says, முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. for if that first covenant had been faultless, then there would have been no occasion to look for a second. வேதம் என்ன சொல்லுகிறதுனா, The Bible says அந்த முதல் உடன்படிக்கை the first covenant பிழையானது, had been faulty. அதுல பிழை இருக்கிறது. There was fault in it. பிழைனா The meaning of fault, ஆண்டவர் பண்ணினாரே அந்த உடன்படிக்கையில இல்ல, it doesn't mean that there was a mistake in the covenant that God made. அவர் 10 கட்டளையை கொடுத்தாரே அந்த 10 கட்டளையில இல்ல, There was no mistake in the 10 commandments of the பழைய ஏற்பாட்டு தேவனிடத்துல இல்ல. it was not in the God of the Old இந்த Testament, பிழை என்பது but this mistake பழைய ஏற்பாட்டு மக்களிடத்துல இருந்தது. remained in the people of the Old Covenant. மக்கள் சரியில்லை, The people were not good. வணங்கா கழுத்துள்ள மக்கள். They were stiff-necked people. பார்க்கிறோம், கல்லான இதயத்தை உடைய மக்கள், They were people with stony hearts. கீழ்ப்படியாத மக்கள். They were people who never obeyed. சாதாரணமா SSLCயே பாஸ் பண்ணாதவங்க கிட்ட கொண்டு போய் If you take a person who could not even pass 10th standard IAS கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா and you give him a question paper which is from the IAS, அவன் என்ன பண்ணுவான்? what will he do? படிக்காத பசங்க கிட்ட கொண்டு போய் நீட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா If you give a person who has not studied a neat question paper, மார்க் மைனஸ்ல வரும். his marks would be in minus. கற்பனையில பிரச்சனை இல்ல, There was no fault in the commandments. கொடுத்த தேவனிடத்துல பிரச்சனை இல்ல, There was no fault in the God who gave it. மனுஷன் கிட்ட பிரச்சனை. But there was a fault in man. பழைய ஏற்பாட்டுல பாருங்க, தங்களுடைய பாவங்களை யாரும் ஒத்துக்குற ஆட்களே இல்ல. In the Old Testament, people would never agree to their own sins. இயேசு இந்த உலகத்துக்கு வருகிற வரைக்கும், Till Jesus came, அவர் ரத்தம் சிந்தி மரித்த வரைக்கும், till he shed his blood and died, தங்களுடைய பலவீனத்தை தங்களுடைய குறையை மனுஷன் ஒத்துக்கவே இல்லை. man would never admit his faults. ஒத்துக்காத ஆளுகிட்ட தான் He would never admit his weakness. அது ஒத்துக்கொள்ளும்படி உணர்வு வரும்படி ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்தார். And that's the reason why God gave him the commandments, that he may admit it. எனக்கு தேவன் அவசியம் இல்ல, That I don't need God. ஆண்டவருடைய உதவி ஒத்தாசை எனக்கு தேவையில்லை, I don't need God's help and aid. அவர் இல்லாமலே வாழ முடியும், And without him I can live. அவர் இல்லாமலே எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும், I can survive and do things without அவர் God. இல்லாமலே நான் பரலோகத்துக்கு போக முடியும், Without God I can go to heaven. நித்திய ஜீவனை அடைய முடியும். I can receive eternal life. மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம். Man had this in his mind. ஆதாம் செய்த பாவம் அதுதான். And this is what
This was a sin of Adam. ஆண்டவருடைய வார்த்தையை மீறினது மூலமா தேவனை நிராகரித்தான். By disobeying God's word, he rejected God. அவருடைய உதவி ஒத்தாசை எனக்கு வேணாம். He said, I don't need God. என்னிடத்துல எல்லா நன்மையான காரியமும் இருக்குது. I have all the goodness that I need. பிசாசு சொன்னா ஆண்டவர் பேச்சை கேட்காத. Satan told him, don't listen to God. ஆண்டவருக்கு கீழே நீ இருக்காத. Don't be under God's authority. நீ அவரை போல மாறலாம். You can become like him. அவரை விட பெரிய ஆளா மாறலாம். You can be greater than him. மனுஷனுக்கு அந்த பாவ எண்ணம், This sinful nature of man தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. continued with man. ஆண்டவர் அவனை உணர்ச்சி பார்த்தார். God had been convicting him. உணர்வில்லாத மனுஷனா இருந்தபடினால், But because he had no உணர்வை sensitiveness, கொடுக்கும்படி 10 கட்டளை கொடுத்தார். God gave him 10 commandments that he may receive. அந்த 10 பிரமாணங்களை எடுத்துட்டு மேலிருந்து இறங்கி வரதுக்குள்ள, And by the time he received the 10 commandments and got down from the mountain, பாருங்க அந்த கற்பனைகளை மனுஷன் கையில கூட கொடுக்கல. he didn't even hand it over to man. மோசே போட்டு உடைச்சிட்டார். But Moses threw it down and broke it. ஏன்னா தகுதியற்ற ஜனங்கள், Because people were not worthy. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், People were stiff-necked, கீழ்ப்படியாத ஜனங்கள், disobedient people. இவங்க கிட்ட எதுக்கு இந்த பலகை? What is the necessity to give them that tablet? எதுக்கு இந்த பரிசுத்தமான கற்பனைகள்? Why should we give these holy commandments? போட்டு உடைச்சிட்டார். So he threw it down and broke it. பழைய உடன்படிக்கை பிழை உள்ளது. The old covenant was faulty. பிழை மனுஷங்கிட்ட இருந்தது. The fault was in man. இரண்டாவது பழைய உடன்படிக்கை, Second, the old covenant இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்யப்பட்டது. had been established with the Israelites, வெறும் யூதர்களோடு செய்யப்பட்டது. not and with the Jews. எபிரேயர் 8:13 வாசிப்போம் என்றால், If you read Hebrews chapter 8 verse 13, புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். by saying the new covenant, he hath made the first old. பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவணிந்து போக காலம் சமீபமானது. And now that has become obsolete and had vanished away. பாருங்க என்ன காலம் சமீபமாச்சுன்னா, What has happened? புறஜாதிகள் எல்லாரும் ரட்சிக்கப்படும். That all the Gentiles should get saved. பழைய உடன்படிக்கை வெறும் யூதர்களோடு. The old covenant was only for the Jews. ஆனா காலம் வந்தபோது, But when the time had come, தேவன் அந்த உடன்படிக்கை எல்லா ஜனங்களோடு ஏற்படுத்தினார். God had established a covenant with all the people. இன்னைக்கு எல்லா புறஜாதிகளோடும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. Now it is established with all the Gentiles. அதனால தான் புதிய உடன்படிக்கை. And that's the reason why we have a new மூன்றாவது covenant. காரியம் ஏன் புதிய உடன்படிக்கைனா, Third, why a new covenant? அது மிருகத்தின் இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. That was established by the blood of animals. எபிரேயருக்கு நிருபம் 9வது அதிகாரம் 12வது வசனம் பார்க்கிறோம். In the book of Hebrews chapter 9 verse 12 we read, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவனுடைய இரத்தத்தினால் அல்ல. it says, not with the blood of goats and calves. பழைய உடன்படிக்கை The old covenant மிருகங்களின் இரத்தத்தினால், was by the blood of animals. அந்த மிருகத்தின் இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. It was established by the blood of animals. ஆனா புதிய உடன்படிக்கை But the new covenant இயேசுவின் இரத்தம். is by the blood of Jesus. இதை குறித்து பேதுரு சொல்றார். Peter says this. 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 18ஆம் வசனம் 19வது வசனத்துல, The book of 1 Peter chapter 1 verse 18 and 19. இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் It மீட்டெடுக்கப்பட்டோம். says we have been redeemed by the precious blood of Jesus. மாசில்லாத இரத்தம், It's a precious blood குற்றமில்லாத இரத்தம். which has no spoil. இது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அல்ல, It is not the blood of animals. இளங்காளையின் இரத்தம் அல்ல, It is not the blood of a lamb. இது இயேசுவின் இரத்தம். But it is a blood without blemish. அதுக்கு தான் புதிய உடன்படிக்கை. And that's the reason why a new covenant. நாலாவது காரியம் ஏன் புதிய உடன்படிக்கை என்றால், Why a new covenant? பழைய உடன்படிக்கை தற்காலிகமானது. The old covenant is temporary. ஆனா புதிய உடன்படிக்கை But the new covenant நித்திய உடன்படிக்கை, is an eternal covenant. நித்திய மீட்பை கொடுக்கிறதா It இருக்குது. gives us eternal redemption. பழைய ஏற்பாட்டுல ஆசாரிகள் என்ன செய்தாங்கன்னா, In the Old Testament, what did the priests do? ஒவ்வொரு பஸ்கா பண்டிகைக்கும் மாடுகளை வெட்டுவார்கள். On every Passover day, they would slaughter a goat. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிப்பதற்கு முன்பதாக, Before Jesus could die on the cross at Calvary, அந்த விழாக்கிழமை ஏகப்பட்ட ஆடுகள் வெட்டப்பட்டது. on that Thursday, a lot of goats were slaughtered. ஒரு வேத வல்லுனர் சொல்றாரு, A theologian said அந்த வீதிகளில் ரத்தம் ஆறுகளை போல ஓடிச்சான். that on those streets,
the blood would flow like a river. லட்சக்கணக்கான ஆடுகள் வெட்டப்பட்டது. Millions of goats would be அந்த slaughtered. ஆடுகளுடைய ரத்தம்லாம் தெருவுல ஓடுச்சு. And the blood of those lambs would be flowing in the street. அப்படிப்பட்ட நேரத்துல தான் இயேசு சொல்றார். At such a time as this, Jesus said, இந்த ஆடுகளுடைய ரத்தம் அல்ல. it is not the blood of a lamb. நான் ஏன் ரத்தத்தை சிந்த போகிறேன். But I am going to shed my blood. இந்த ரத்தத்தினால் மீட்கப்படுவீர்கள். And you would be redeemed by my இந்த blood. ரத்தத்தினால் நீங்க நித்திய ஜீவனை And you பெற்றுக்கொள்வீர்கள். would receive eternal salvation by my blood. பழைய ஏற்பாட்டுல மிருகங்களின் ரத்தம். In the Old Testament was the blood of animals. பழைய ஏற்பாட்டுல அது டெம்பரவரி. And that was temporary. வருஷம் வருஷம் அதை செலுத்தணும். Every year that had to be offered. ஆனா புதிய உடன்படிக்கையில் அப்படி இல்லைங்க. But under the new covenant it is not so. லெந்து நாட்களை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். We are observing the Lent season. ஒரு சில பாரம்பரிய சபையில என்ன செய்வாங்கன்னா, In some traditional churches, what would they do? வருஷம் வருஷம் இயேசுவை கொல்ற மாதிரி செயல்படுவார்கள். They would have a scene as though Jesus is dying every year. வருஷம் வருஷம் இயேசு பிறப்பார். As though Jesus is born every year. வருஷம் வருஷம் இயேசு மரிப்பார். And Jesus is dying every year. நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது லுத்தரன் சர்ச்சில் தான் இருந்தோம். When I was young, I belonged to a Lutheran church. அப்படியே குட் ஃப்ரைடே சர்வீஸ் முடிஞ்சா, And when the Good Friday service ends, அப்படியே ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். I would feel as though I just attended a burial service. எல்லாம் கஞ்சி தான் குடிப்போம். Everyone would have only porridge. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீணான வார்த்தைகளை பேச No மாட்டாங்க. one would utter anything wrong to each other. அப்படியே இயேசு கிறிஸ்து மரித்து அப்படியே அந்த உணர்வு கொண்டுட்டு வந்துருவாங்க. We would just feel as though Jesus has died on that day. அன்னைக்கு தான் மரிச்சார். As though he died on that very day. அன்னைக்கு தான் அந்த டைம். At that very moment. அப்படியே இயேசு மரிக்கிற மாதிரி. As though Jesus died. அதே மாதிரி கிறிஸ்துமஸ் வந்துச்சுனா, And at the same time when Christmas comes, இயேசு பிறக்கிற மாதிரி. as though Jesus is born on that day. ஒரு பையன் காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட கேட்டான். One boy who studied with me asked உங்க சாமி என்ன டிசம்பர்ல பிறந்து ஏப்ரல்ல சாகறாரு. What did God is born in December and he dies in April. டிசம்பர்ல தான் பிறந்தாரு. He was born only in December. அதுக்குள்ளே 3 மாசத்துக்குள்ளே மரணமா. And within 3 months he dies. இயேசு ஒரே முறை பிறந்தார். Jesus was only born once. ஒரே முறை மரித்தார். And once he died. அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூர்கிறோம். And we remember his death. இது வருஷம் வருஷம் சிலுவையில் அறைவதில்லைங்க. This is not nailing him to the cross வருஷம் every வருஷம் year. இயேசு மரிப்பதில்லை. It's not that Jesus dies every year. பழைய உடன்படிக்கையில வருஷம் வருஷம் அந்த ஆடு கொல்லப்பட்டது. In the old covenant the goat had to be slaughtered every year. அது டெம்பரவரி. That was temporary. அது தற்காலிகமானது. That was temporary. இது நிரந்தரமானது. But this is permanent. நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். This created eternal redemption. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். Through his own blood he established an eternal covenant. ஐந்தாவது காரியம் ஏன் புதிய உடன்படிக்கைனா, The fifth reason why a new covenant. பழைய உடன்படிக்கை கட்டாயத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. The old covenant was done out of compulsion. ஆனா புதிய உடன்படிக்கை But the new covenant மனப்பூர்வமாய் was done cheerfully. மனப்பூர்வமாய் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. It was done willingly. அந்த ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்வார்கள். Those two parties would make an agreement. அப்படி செய்யும்போது, And when they establish a covenant, அவங்களுக்கு நடுவுல ஒரு ஆடு இருக்கும் பாரு. there would be an animal in between அந்த them. ஆடை கட்டாயப்படுத்துவார்கள். And they would force that animal. கையை காலை கட்டி இழுத்துட்டு வருவாங்க. They would bind its hands, its paws and bring it and come. வாயை கட்டிடுவாங்க. Its limbs would be bound. Its காலை mouth would be கட்டிடுவாங்க. bound. அப்படியே அந்த ஆடை படுக்க வச்சிடுவாங்க. And they would lay it down. அது கொல்லப்பட வேண்டும். Because that had to be killed. பழைய ஏற்பாட்டுல எல்லாமே கட்டாயத்தினால் தான் நடந்துச்சு. In the Old Testament everything was done under compulsion. ஆண்டவர் சொல்றார், ஓய்வு நாளைக்கு யாராச்சும் வரலைன்னா, The Lord said if someone does not come on the Sabbath, அவனை கொலை செய். he has to be killed. நிறைய பேர் உயிருக்கு பயந்துட்டே ஓடி வந்துருவாங்க. Many people will come because of the fear of their death. ஆண்டவர் கொன்னு போட்டுருவார். That God will kill them. ஆண்டவர் அடிச்சிடுவார். God would beat them. ஆண்டவர் நொறுக்கிடுவார். God would slay them. பழைய ஏற்பாட்டுல எல்லாமே கட்டாயம். Everything was under compulsion in the old எல்லாம் covenant. பயத்தினால தான் செஞ்சாங்க. And everything was done by fear. கட்டப்பட்டவர்களா இருந்தார்கள். People were bound. அந்த ஆடு அப்படிதான் இருந்துச்சு. Even the animal was bound. ஆனா புதிய உடன்படிக்கையில, But under the new covenant, மனப்பூர்வம், there is cheerfulness. மனப்பூர்வம். There is willingness. இயேசு நமக்காக மரித்தபோது, When Jesus died for us, அவர் தம்மை சாமே பார்க்க கிருபாதார பலியா தேவனுக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார். it says that he gave as an atoning sacrifice
to us. எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். In the book of Hebrews chapter 9 verse 14 we read, நித்திய ஆவியினாலே தம்மை சாமை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியினால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். it says, how much more will the blood of Christ, who through the eternal Spirit offered himself without blemish to God, purify our conscience from dead works to serve the living God. இயேசு பழுதற்ற பலியாய் தம்மை சாமே ஒப்பு கொடுத்தார். Jesus offered himself without blemish to God. பிதாவாகிய தேவன் கூட கம்பல் பண்ணல. God the Father did not compel him. கெத்செமனே பூங்கால போய் ஒரு தடுமாற்றத்தை அடைகிறார். He went to the garden of Gethsemane and there he stumbled. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்றார். He prayed and said, Lord, if it is thy will, take away this cup from me. ஆனா அடுத்த நொடியே But the very second, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி he said, அல்ல, not my will, உம்முடைய சித்தத்தின்படி ஆக but கடவுது, let thy will be done. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு He சொல்லிட்டு said, after saying, let thy will be done, அவரே எல்லாரையும் கூட்டிட்டு போறார். he took everyone and went. வாங்க போவோம். He said, come, let's go. என்ன காட்டி கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. I don't need someone to betray me. என்னை யாரும் தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. There's no need for someone to come in search of என்னை me. நானே ஒப்பு கொடுக்கிறேன். I will surrender myself. என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன். I will surrender myself. தம்மை சாமை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். It says that he offered himself to God without blemish. புதிய உடன்படிக்கையில எல்லாம் மனப்பூர்வம். Under the new covenant, everything is done willingly. சபைக்கு வருவதும் மனப்பூர்வம். We come willingly to church. கொடுப்பதும் மனப்பூர்வம். We give cheerfully to God. ஆண்டவரை ஆராதிப்பதும் மனப்பூர்வம். We worship him willingly. எதுவும் கட்டாயம் அல்ல. There's no compulsion here. அன்பினால் செய்யப்படுகின்ற ஒன்று. Everything is done out of love. ஆனா பழைய உடன்படிக்கையில But under the old covenant, அது கட்டாயப்படுத்தக்கூடிய செயலா இருந்தது. everything was done under compulsion. ஆனா இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி But Jesus established a new covenant. மனப்பூர்வமானதாய் மாற்றினார். And he made it as a willing sacrifice. ஆறாவது காரியம் ஏன் புதிய உடன்படிக்கைனா, Sixth, why a new covenant? அது எழுத்துக்குரியதாய் இருந்தது. That was based on the writing. புதிய உடன்படிக்கை ஆவிக்குரியது. But the new is based on the spirit. பாருங்க, எழுத்துக்குரியது. That is based on the writing. ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் கல்லுல இருந்துச்சு. The commandments of God was written on a stone. ஆனா புதிய உடன்படிக்கையில, But in the new covenant, மனுஷனுடைய இதயத்தில், it's written in our hearts. மனுஷனுடைய இதயத்தில் ஆண்டவர் எழுதிட்டார். God wrote it in the hearts of men. எதுவும் வெளியே இல்ல, Nothing is outward. எல்லாம் உள்ள. Everything is inward. பழைய ஏற்பாட்டுல எல்லாமே வெளியே. In the Old Testament, everything was outward. அவங்களுடைய துதி, ஆராதனை, ஸ்தோத்திரம் எல்லாமே வெளியே. The praise, the offerings and the worship was outward. ஆண்டவர் சொல்றார், அவங்க என்ன துதிக்கிறார்கள். The Lord says they praised me. உதட்டினால் துதிக்கிறார்கள். They praised me with their lips. அவங்களுடைய உள்ளமும் தூரமா இருக்கு. But the hearts were far away. அவங்க பாடுறாங்க. They sang. பண்டிகை கொண்டாடுகிறார்கள். They celebrated festivals. உள்ள ஒண்ணும் இல்ல. But nothing was inside. இயேசு அதுதான் சொல்றார். This is what Jesus says. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை, You whitewashed tombs. உள்ள மோசமா இருக்குது. Inside you are pathetic. ஆனா புதிய உடன்படிக்கை But under the new covenant, எல்லாம் உள்ள. everything is inside. எல்லாம் உள்ள. Everything is within. உள்ள இருந்து வருகிற மகிழ்ச்சியினால் பாடுகிறோம். We sing out of the joy of our hearts. உள்ளே இருந்து வருகிற மகிழ்ச்சியினால் கொடுக்கிறோம். We give because of the joy of our hearts. உள்ளே இருந்து வருகிற உணர்வின்படியே வாழ்கிறோம். We live by the intuition that God gives us. அங்க எழுத்து, There you find the word. இங்க ஆவி. But here you find the ஆகிய spirit. தான் 2 கொரிந்தியர் 3:6 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். That's why in the book of 2 Corinthians chapter 3 verse 6, எடுத்து Saint Paul கொள்ளும், says that the word would kill, ஆவியை உயிர்ப்பிக்கும். but the spirit gives life. எடுத்து கொள்ளும், The word kills, ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. but the spirit gives life. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. Hallelujah. புதிய உடன்படிக்கையில Under the new covenant, உயிர்ப்பிக்கிற ஊழியத்தை ஆண்டவர் தரார். God gives us a renewing spirit. கொல்ற ஊழியம் இல்லைங்க. It is not a spirit that kills. வெறும் எழுத்தா எடுத்துட்டா கொல்லும். If you take the word as it is written, it will kill you. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை எடுத்துட்டா அதே எழுத்து ஜீவனை கொடுக்கும். But if you take it as the spirit gives you the grace, you would take it as and receive it as life. ஆனாதான் புதிய உடன்படிக்கை. That's why we need the
new covenant. அதனால தான் புதிய உடன்படிக்கை இயேசு ஏற்படுத்தினார். That's why Jesus established a new covenant. ஏழாவது காரியம் ஏன் புதிய உடன்படிக்கைனா, Seventh reason why we need a new covenant. அது மகிமை குறைவுள்ளதான உடன்படிக்கை. That had the glory was less in the old covenant. ஒளிந்து போகிற மகிமை. It was a glory that fades. இது அதிக மகிமை. But this is more glorious. 2 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்றார். In the book of 2 Corinthians chapter 3 verse 8 he says. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால். It says if that ministry that would fade away was so glorious. பழைய ஏற்பாட்டின் ஊழியம், the ministry under the old covenant மகிமையுள்ள ஊழியமா இருந்தது. was glorious. ஆனா ஒளிந்து போகிற மகிமை. But that glory faded. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது, When Moses came down Mount Sinai, பாருங்க அவருக்கே புரியல. he did not understand. இறங்கி போனா But when he got down, ஜனங்கள்லாம் அவருடைய முகத்தை பார்த்து பயப்படுறாங்க. people feared him because of the glory. அவ்வளவு பிரகாசம், There was so much of glory. அவ்வளவு மகிமை. There was so much of glory. மோசே பார்த்து சொல்றாங்க, They looked at Moses and said, அப்பா உங்க முகத்தை கொஞ்சம் மூடிங்க, you cover your face. பார்க்க முடியல. We can't see your face. அவ்வளவு பிரைட்டா இருக்குது. Because it was so bright. அந்த ஊழியம் மகிமையுள்ள ஒரு ஊழியமா இருந்தது. Even though that ministry was glorious. மோசே எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட போறாரோ, Whenever Moses went to God, அப்போதெல்லாம் பிரகாசம் அடைந்தார். he received the manifestation of glory. ஜனங்க கிட்ட வரும்போது முக்காடு போட்டுக்குவார். And whenever he approached the people, he wore a veil. ஏன்னா ஜனங்களால பார்க்க முடியாது. Because people could not see him. அவ்வளவு மகிமை. There was so much of glory. அவ்வளவு மகிமை மோசேயினுடைய ஊழியத்தில் இருந்தது. There was so much of glory in the ministry of Moses. ஆனா அந்த மகிமை ஒழிந்து போகிற மகிமை. But that glory had faded. அது அப்படியே ஒழிந்து போனது. That glory faded. பார்க்க அந்த மகிமை அப்படியே குறைஞ்சிட்டே போச்சு. That glory faded away. ஆரம்பம் ஜோரா இருந்துச்சு. Everything was, the beginning was so எகிப்தை well. விட்டு புறப்பட்ட போது பலத்த அற்புதம் அதிசயம். When they left Egypt, there was so much of miracles and wonders. செங்கடல் பிளந்தது. The sea parted. பார்வோன் சேனைகள் தகர்க்கப்பட்டது. The armies of Pharaoh was destroyed. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு எல்லாம் ஓயாம துதிக்க ஆரம்பிச்சாங்க. Everyone had an unending praise and they said, oh, praise be to God. ஆனா போக போக போக, But as the days went by, 40 வருஷத்துல in 40 years, அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய பின்வாங்கி போனாங்க. many people drifted away from God. அந்த மகிமை குறைஞ்சு போச்சு. Because that glory departed from them. தேவனுக்கு விரோதமா புலம்ப They ஆரம்பித்தார்கள். started murmuring against God. முணுமுணுக்க They ஆரம்பித்தார்கள். started murmuring against God. ஊழியக்காரனை குறை சொல்ல They ஆரம்பிச்சாங்க. started grumbling against the நாங்க man அங்கேயே of God. இருந்திருக்கலாமே, They said we could have been there. எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்து, Did you bring us here to kill us? இதை விட்டுட்டு வந்தோமே, We left that and came. அதை விட்டுட்டு வந்தோமே. We left this and came. பார்க்கிற ஊழியத்துல பிரச்சனை இல்லைங்க, There was no problem in the ministry. அந்த ஊழியத்துல இருந்த ஆட்கள் பிரச்சனை. But the problem was among the people. மோசே கிட்ட பிரச்சனை இல்ல, There was no problem with Moses. இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பிரச்சனை. But the problem was among the Israelites. ரட்சிக்கப்படாத ஜனங்கள், People who were not saved. மனம் திரும்பாத ஜனங்கள், The people who did not repent. மறுபிறப்பின் அனுபவத்தை பெறாத இருந்த ஜனங்கள். People who had no experience of being born again. 40 வருஷம் ஊழியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. The Bible speaks of the 40 years of ministry. ஒளிந்து போகிற ஊழியம். That it was a ministry that vanished. 9வது வசனத்தை சொல்றார் பாருங்க. In verse 9 he says. 2 கொரிந்தியர் 3:9. 2 Corinthians chapter 3 verse ஆக்கினை 8. தீர்ப்பை கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால், For it says, for if there is glory in the ministry of condemnation. அந்த ஊழியம் ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிற ஊழியமா இருந்தது. That ministry was a ministry of condemnation. அது ஒளிந்து போகிற ஊழியமா இருந்தது. And that was put away. அது குறைந்து போகிற மகிமை உடைய ஊழியமா இருந்தது. That lost its glory. ஒளிந்து போச்சு அந்த ஊழியம். That ministry faded away. 40 வருஷம். For 40 years. எத்தனை அற்புதம், How many miracles. எத்தனை அதிசயம். How many wonders. பகலில் மேக ஸ்தம்பம், There was a pillar of fire ராத்திரியில் அக்னி by ஸ்தம்பம், night and a pillar of cloud by day. காலையில மன்னா, During the day they were fed with கேட்கும் manna. போதெல்லாம் காடை. Whenever they asked, they got quails to eat. 40 வருஷம் அந்த ஜனங்களுக்கு பிரச்சனையே For இல்லை. 40 years they had no problem. ஆனா ஒருத்தரும் But even one பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போய் சேரல. did not reach the promised land, which the land flowing with milk and honey. கொல்லம்பாளையத்துல ஒரு ஐயா இறந்துட்டார். A
person in Kollampalayam அவர் passed away. யாராச்சும் ஒரு பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு போனா, If anyone goes to, any pastor goes to his house, I am 40 years member. he would boast and say, I am a 40 years member. இந்த சபையினுடைய 40 வருஷம் நான் யாரு உறுப்பினர். He said, I am a 40 years member of so and so. You get out ன்னுவாரா. So he'll say, get out from this place. என்ன பார்த்து ஒரு ஊழியக்காரர் சொன்னார், One person looked at me and said, ஐயா அந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்து போங்க. be careful when you go to that house. Get out ன்னுவார். He will kick you out. ஏன்னா அவங்க வைஃப் ரொம்ப ஜெபம் பண்றாம்மா. Because his wife was a prayerful lady. யாராச்சும் ஊழியக்காரங்க வந்து எங்க வீட்டுக்கு ஜெபிப்பாங்களான்னு அப்படி யோசிக்கிற அம்மா. She will invite men of God to come and pray in her house. அவர் சொன்னார் 40 வருஷம் நான் இந்த சபையினுடைய மெம்பர். But he would say, I am a member for 40 years. மரித்து நரகத்துக்கு போறாரு. He died and went to hell. 40 வருஷம் மெம்பர்ஷிப் வந்து என்ன பிரயோஜனம்? What is the use of having membership for 40 years? மோசே கிட்ட 6 லட்சம் பேர் இருந்தாங்க. Moses had 6 million people. 40 வருஷம் மெம்பர். They were members for 40 years. 30 வருஷம், 30 years, 25 வருஷம், 25 years, மடிந்து போனார்கள். and they perished. மடிந்து போனார்கள். They perished. ஆக்கினி தீர்ப்பை பெற்றுக் கொண்டார்கள். They received condemnation. அந்த ஊழி ஒழிந்து போகிற ஊழியமா இருந்தது. That ministry was just vanished. மோசே ப்ராப்ளம் இல்லைங்க. Moses was not the problem. தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். He was a man that was called by God. தேவனுக்கு பிரியமான மனுஷன். He was a man that God loved. அவர் ஊழியத்தை குறையே சொல்ல முடியாது. You can't blame or find fault in his தேவனோடு கூட ministry. முகமுகமா பேசி He spoke to God face to face. பரத்துல இன்றைக்கும் அவர் இருக்கிறார். Even today he is in heaven. ஆனா அந்த ஜனங்க, But the people, வணங்கா கடுச்சொல்லுவர்கள், they were stiff-necked people, கீழ்ப்படியாதவர்கள், disobedient people, அழிந்து போனாங்க. and they perished. தேவனுடைய ஆக்கினி தீர்ப்பை பெற்றார்கள். They received God's condemnation. அந்த ஊழியம் ஒழிந்து போச்சு. That ministry was put away. ஆனா இந்த புதிய ஊழியம், But the new covenant, நிலைச்சிருக்கிற ஊழியம், the new ministry endures forever. அதிகாலை ஜெபத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை படிச்சிட்டு வரோம். In the dawn prayer we've been reading from the Gospel of Matthew. இயேசு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து புலம்புறார். Jesus looked at the Israelites and he's lamenting. உங்களிடத்தில் நடப்பித்த பலத்த அற்புதம் அதிசயங்களை, He says the miracles and the wonders that took place among you, நினிவே பட்டணத்துல செஞ்சிருந்தா, if it was performed in Nineveh, பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பட்டணங்களில் செய்திருந்தா, if it was performed in Sidon and Tyre, ஜனங்கள் மனம் திரும்பியிருப்பார். people would have repented. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல இயேசு சொல்றார். In the book, the Gospel of Matthew chapter 12, Jesus says, எல்லா ஜனங்களும் அடையாளத்தை கேட்கிறாங்க. people were asking for a miracle. இயேசுவை விசுவாசிப்பதற்கு யோசிக்கிறார்கள். People were asking for a sign and they hesitated to 12வது believe அதிகாரம் Jesus. 41வது வசனத்துல சொல்றார். Chapter 12 verse 41 it says, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். it says they listened to the preaching of Noah and the people of Nineveh repented. இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். Here one who is greater than Noah is here. ஆதலால் நியாயத்தீர்ப்பின் நாளில் நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு கூட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். And these people will blame these people. பிரேசனா சொல்றாரு, உங்களிடத்தில் செய்த அற்புதம் அடையாளத்தை He says the miracles that was performed among you, நினிவேல செய்திருந்தா, if it was performed in Nineveh, சோதம் குமாரா பட்டணத்தில் செய்திருந்தா, if it was performed in Sodom and Gomorrah, அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் those திரும்பியிருப்பார்கள். people would have repented. எவ்வளவு பலத்த அற்புதம் அதிசயத்தை செய்தார். What mighty signs and wonders, அற்புதம் அதிசயம் miracles and wonders ஒரு மனுஷனை மாத்தாது. will not transform a person. அந்த நேரத்துல ஒரே சந்தோஷமா இருக்கும். At that moment they would rejoice. அந்த நேரத்துல ஒரே பூரிப்பா இருக்கும். They would be thrilled at that moment. அற்புதம் அதிசயங்கள் ஒரு மனுஷனை மனம் திரும்ப வைக்காது. Miracles or signs would not make a man repent. ஆனா உண்மையான அன்பு, But true love, தெய்வீக அன்பை புரிந்து கொள்ளும்போது, when you understand divine love, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது, when we understand the truth, அந்த சத்தியம் தான் ஜனங்களை விடுதலையாக்கும். only the truth will liberate man. மோசே எத்தனை அற்புதத்தை செஞ்சார். How many wonders Moses had performed. இன்னைக்கு ஈரோட்ல ஒரு கடல் அப்படி பிளந்துச்சுன்னா, If today a sea parts in Erode, ஏராளமான ஜனங்க வந்துருவாங்க. many people would come. இன்னைக்கு வானத்துல இருந்து மண்ணா அப்படி பொழிஞ்சிச்சுன்னா, If bread rains down from heaven, ஏராளமான ஜனங்கள் இயேசுவை விசுவாசிப்பார்கள். many people will come to the saving faith of Jesus and அப்படி believe. ஊழியம் செஞ்சார் மோசே. Such a ministry
Moses did. அப்படியே செத்து கொண்டே இருக்கிறாங்க. But people kept dying. இவங்க ஜெபம் பண்ணி When they prayed, ஒரு கோல்ல ஒரு அதாவது ஒரு வெங்கல சர்பத்தை தூக்கி பிடித்த போது when people were dying, they made a bronze serpent and lifted it on a pole. மரித்தவர்கள் எல்லாரும் பிடிச்சு கொண்டார்கள். All the people who were dying lived. 40 வருஷம் ஊழியம், 40 years of ministry ஒடிந்து போன மகிமையுடைய ஊழியம், was a ministry whose glory ஒடிந்து போகிற ஊழியம். It was a faded ministry. ஆக்கினை தீர்ப்பை பெற்று தந்த ஊழியம். It is a ministry of condemnation. ஆனா இயேசுனுடைய ஊழியம், But the ministry of Jesus, புதிய உடன்படிக்கையின் ஊழியம், the ministry under the new இது covenant, நிலைச்சிருக்கிற ஊழியம், is a permanent. It is an அதிக மகிமையை கொண்டு வருகிற ஊழியம். It brings more glory. ஆக்கினை தீர்ப்பை அல்ல, நீதியின் உணர்வை கொண்டு வருகிற ஊழியம். It is not a ministry of condemnation, but it's a ministry of righteousness. நம்ம யோசிச்சு பார்க்கணும், And it far exceeds the glory. எப்படிப்பட்ட ஊழியத்தை நம்ம செஞ்சிட்டு What இருக்கோம்? kind of ministry are we doing? எப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்து கொண்டு What இருக்கிறோம்? kind of ministry are we doing? நம்ம கிட்ட இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? What kind of people do we have? 40 வருஷம் வேஸ்ட் ஆயி போச்சு. 40 years had been ஆனா in யோசுவா waste. பார்த்து ஆண்டவர் சொல்றார், But the Lord looked at Joshua and said, யோசுவா மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட I இருப்பேன். will be with you just as I was with Moses. நீ ஆரம்பி, You start it. நீ ஜனங்களை கொண்டு போய் சேர்ப்பாய். You will take the people and reach the மோசே land. நம்முடைய பாஸ்டரா, Is Moses your pastor? யோசுவா நம்முடைய பாஸ்டரா? Or Joshua your pastor? எந்த சர்ச்சுக்கு போறோம்? Which church are you going to? யார் இடத்துல போறோம்? To whom are you going? அங்க என்ன நடக்குது? And what is happening? அங்க எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள்? What kind of things are being done there? அந்த சபையினுடைய நோக்கம் என்ன? What is the purpose of that church? அவருடைய பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்ன? What is the purpose of that sermon? ஒளிந்து போகிற ஊழியத்தில் இருக்கிறோமா? Are we in a ministry that fades away? நிலைச்சிருக்கிற ஊழியத்தில் Or இருக்கிறோமா? are we in a ministry that ஆக்கினை lasts தீர்ப்பை forever? கொடுக்கக்கூடிய ஊழியத்தில் இருக்கிறோமா? Are we in a ministry of condemnation? நீதியை கொடுக்கிற ஊழியத்தில் Or இருக்கிறோமா? are we in the ministry of righteousness? Praise the Lord, hallelujah. இயேசு Hallelujah. புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். Jesus created a new covenant. ஒரு புது ஊழியத்தை ஆரம்பிச்சார். He began a new ministry. Praise the Lord, hallelujah. Hallelujah. ஜனங்க ரட்சிக்கப்படணும். And people should get saved. ஜனங்க மனம் திரும்பணும். People should repent. மக்கள் உணர்வுள்ளவர்களாய் மாறணும். People should be convicted in their hearts. வசனத்தின் மீது தங்களுடைய வாழ்வை கட்டணும். People should build their lives on the word of God. Praise the Lord. ஊழியக்காரங்க போய் சொல்றாங்க பாருங்க, The man of God went and said, உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம், we drove out demons in your name. உம்முடைய நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், In your name we prophesied. உம்முடைய நாமத்தில் அற்புதம் அதிசயங்களை We செய்தோம். performed miracles and signs and அப்ப wonders. இயேசு சொல்ற, நீ யாருன்னே தெரியாது. But Jesus said, I do not know who you are. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, They would say, நான் இந்த டிவில வந்தேன், I came on this TV. நான் அந்த டிவில I வந்தேன், came on that TV. என்ன தெரியாதா? Don't you know me? எனக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, I have so many subscribers. எத்தனை ஃபாலோவர்ஸ் I இருக்காங்க. have so many followers. இயேசுவே நான் அவரு. I am that person, Lord. எல்லா ஜனங்களையும் கேட்டு பாருங்க, Ask all the people, Jesus. எல்லா ஊழியக்காரங்களையும் கேட்டு பாருங்க. Ask all the men of God. இயேசு சொல்வாரு, Jesus would say, அப்ப பரலோகத்தில் இருக்கிற டிவில நீ வரல, but you did not come on the screen in heaven. பரலோகத்தில் இருக்கிற மானிட்டர்ல நீ தெரியல, You were not seen on the monitor in heaven. பரலோகத்தில் உனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல, There's no subscribers in heaven. பரலோகத்தில் உனக்கு ஃபாலோவர்ஸ் இல்ல, And there are no followers in heaven. நீ யாருன்னே தெரியாது. I don't know who you are. நீ யாருன்னே தெரியாது. I don't know who you are. வேற ஒழிந்து போகிற ஊழியம், Because that was a ministry that ஆக்கினை perished. தீர்ப்பை கொடுக்கிற ஊழியம். It was a ministry of condemnation. Praise the Lord, hallelujah. 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 நீ எந்த ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு What இருக்கிறோம்? kind of ministry are you doing? எந்த ஊழியத்தில் நம்ம ஈடுபட்டு கொண்டு And இருக்கிறோம்? which ministry are we involved in? Praise the Lord, யோசிச்சு பார்க்கணும். You have to analyze and see. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், St. Paul says, praise the Lord, இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் for indeed in this case, இந்த ஊழியத்திற்கு உண்டாய் இருக்கிற சிறந்த மகிமைக்கு மகிமைப்பட்டதும், அதாவது முன்பாக மகிமைப்பட்டதும் அல்லன்னு சொல்றாரு. he says, what once had glory has come to have no glory at all because of the glory that surpasseth it. இது சிறந்த மகிமை உடைய ஊழியம். This is the glorious ministry. இது நிலைச்சிருக்கிற ஊழியம். This is a ministry that is permanent. இது இயேசு என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிற And it ஊழியம். is a ministry that is established on the foundation of அவருடைய Jesus. இரத்தத்தினால் மீட்கப்படுகிறவர்களால் உண்டாக்கப்படுகிற ஊழியம். It has been
redeemed by the precious blood of Jesus. இயேசு சொல்றார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளின்படி கேட்டு Jesus says, come to me, and he who listens to my word, அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, and he who does according to my word, அவைகளின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவன் எவனோ, and he who lives and builds according to my அவன் word, மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறான். he is like a man who builds his house on the rock. Praise the Lord. இயேசு சொல்றார், Jesus says, பெரும் காற்றடித்தது, there was a great storm, பெரும் மழை வந்தது, there was a great heavy rain, பெரும் வெள்ளம் வந்தது, and a great flood, ஆனா அந்த வீடு நிலைச்சதா. but yet that house prevailed. Praise the Lord. Hallelujah. That house stood firm. இதுக்கு தான் புதிய உடன்படிக்கை. That's why we need a new covenant. அதுல பிழை இருந்துச்சு. There was a fault in it. பிழை ஆண்டவர்கிட்ட இல்ல. The fault was not in God. பிழை ஆண்டவருடைய பிரமாணத்தில் இல்ல. The fault was not in the commandment of God, மனுஷர்களிடத்தில் but it இருந்தது. was among people. அது டெம்பரரி. It was temporary, இது பெர்மனன்ட். but this is permanent. அது கட்டாயப்படுத்தி ஏற்படுத்தப்பட்டது. That was done under compulsion. இது மனப்பூர்வமானது. That this is done willingly. அது எடுத்துக்குரியது. That was based on the word. இது ஆவிக்குரியது. But this is based on the spirit. அது மனுஷனை கொல்லும். That would kill man. இது மனுஷனை உயிர்ப்பிக்கும். But this will revive man. அது ஒடிந்து போகிற மகிமை. That glory would fade away. இது அதிகமாகிற மகிமை. But this glory would increase. அது ஆக்கினையை தீர்ப்பை கொடுப்பது. That would bring condemnation. இது நீதியின் உணர்வை கொடுப்பது. But this brings righteousness. அது ஒழிந்து போகிற ஊழியம். That would be done away with. இது நிலைச்சிருக்கிற ஊழியம். But this ministry would endure forever. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதான் புதிய உடன்படிக்கை. That's why we need a new covenant. நீங்க நான பழைய உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்க கூடாது. We should never be people under the old covenant. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் Many Christians இன்னும் பழைய உடன்படிக்கையின் மக்களாவே are இருக்கிறாங்க. still under the old covenant. நிறைய ஊழியக்காரர்கள் Many men of God, இன்னும் பழைய உடன்படிக்கையிலே ஊழியம் செய்கிறார்கள். they are doing the ministry based on the old covenant. அவங்க எல்லாம் கடைசில At last, in the end, praise the தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் போது they வெட்கப்படுவார்கள். would be put to shame on the day of judgment. ஆனா புதிய உடன்படிக்கையின் மக்களா இருப்போம். But may we be the people under the new covenant. வருகிற வாரத்தில் இந்த புதிய உடன்படிக்கையில் வாழ்வது எப்படி என்பதை குறித்து போதிப்போம். The coming week I'm going to preach of how to live a life under the new covenant. அப்படியே நம்ம எழுந்து இருப்போம். May we all raise to our feet எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. and offer our praises. ஏதோ ஒரு ஊழியம், Some ministry, ஏதோ ஒரு சர்ச், some church, ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போறேன். I go to some place or the other, வார சபைக்கு போறேன். and I will go to church every week. வார ஆராதிக்கிறேன். I go to worship every week. வார பிரசங்கம் கேட்கிறேன். I will listen to a sermon every week. நம்மள நாமே ஆராய்ந்து பார்க்கணும். No, we should analyze and see. ஒரு சகோதரர் சொன்னாரா, One person said, ஏதோ முன்னாடி பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போலாம் இல்ல. you can go to some church either in front or behind you. இன்னைக்கு சர்ச்சுங்க முன்னாடி பின்னாடி மாத்திரம் இல்லைங்க. Not just in front of you or behind you. கீழேயும் மேலேயும் இருக்குது. There are churches even above you and below you. praise நம்மள சுத்தி சர்ச். There are churches around you. கீழே ஒரு சர்ச், மேலே ஒரு சர்ச். There's one church below you and above you. ரைட்ல ஒரு சர்ச், லெஃப்ட்ல ஒரு சர்ச். On the right, on to the left also. ஏகப்பட்ட ஊழியங்கள், So many ministries. ஏகப்பட்ட ஊழியக்காரர்கள். So many men of God. பார்க்கிறோம், ஏகப்பட்ட உபதேசங்கள், So many doctrines. ஏகப்பட்ட போதனைகள். So many teachings. நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கணும். You and I should analyze and see. இயேசு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். Jesus has given us a new covenant. தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால், And through his precious blood, தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் he has established it by his own precious blood. புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி, And he has established that new covenant. புது அபிஷேகத்தை கொடுத்து, And he has given us a new anointing. புது உறவை கொடுத்து, And given us a new relationship. நம்மள புது மனிதனா மாற்றி, And he has made us a new man. நித்திய ஜீவனுக்காக நம்மை That we may ஆயத்தப்படுத்தினார். receive things that for eternity. உணர்வுள்ள ஜனங்களா மாத்தினார். And he gives us a sensitive heart. நீதியின் ஜனங்களா மாத்திருக்கிறார். He has made us people of righteousness. அவருடைய பரிசுத்தத்தையே நமக்கு He has கொடுத்திருக்கிறார். given us his holiness. இந்த கடைசி காலத்திலும் நீங்களும் நானும் In this end time, you and I வஞ்சிக்கப்படாதபடிக்கு, should never get deceived. நம்ம ஒன்றுமில்லாமல் போகாதபடிக்கு, And we should never go empty. நம்மள நாமே ஆராய்ந்து பார்க்கணும். But we should analyze ourselves and see. நம்முடைய சபையை யோசித்து We பார்க்கணும். should analyze our church and examine இது it. ஒடிந்து போகிற ஊழியமா இருக்கக்கூடாது. Is this a ministry that is put away? நிலைத்திருக்கிற ஊழியமா, Or is it ministry that stands இது ஒழிந்து forever? போகிற மகிமையை உடையதா இருக்கக்கூடாது. Does it have the glory that passes away? மகிமையின் மேல் மகிமை, Or does it go from glory to glory? மகிமையின் மேல் மகிமை, Does it go from glory to glory? நித்திய ஜீவனை அடைகிறவர்களாய்
People who receive eternal life. Praise the Lord. Hallelujah. தேவனால் பிறந்தவர்களாய். People who are born again by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய். People who are chosen by God. அவருடைய வருகைக்காக. For his coming. அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட மக்களாய். Are we getting prepared for the return of the Lord? பாதுகாக்கப்பட்ட ஒரு கூட்டமா இருக்கணும். Are we protected? நம்மள நாமே யோசித்து பார்ப்போமா? We have to analyze and see. பழைய உடன்படிக்கை அது கட்டாயத்தினால் ஏற்படுத்தப்பட்ட The ஒன்று. old covenant was based out of compulsion. புதிய உடன்படிக்கை But the new covenant மனப்பூர்வமாய் is done willingly. மனப்பூர்வமா With the cheerful heart. சபைக்கு வரும்போது கூட மனப்பூர்வமா We should வரணும். come cheerfully to church. ஆண்டவருக்கு எந்த காரியத்தை செய்தாலும் மனப்பூர்வமா. Whatever we do to the Lord, we should do it cheerfully. உற்சாகமாய். Cheerfully. ஆவியில் நிரம்பி. Filled with the Holy Spirit. ஆவியானவரால் ஏவப்பட்டு. Stirred by the Spirit of God. அப்படிப்பட்ட ஒரு ஊழியம். We need such a ministry. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை. We need such an anointing. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமா இருக்கணும். We need such a worship. எதை யாரும் கட்டாயப்படுத்தல. No one confronts me. எதுவும் கட்டாயப்படுத்தல. No one compels me. எந்த சடங்கு சம்பிரதாயமும் இல்ல. No ritual. நான் ஆண்டவரில் அன்பு கூர்ந்து வந்திருக்கிறேன். But I have come out of love for God. மனப்பூர்வமா வந்திருக்கிறேன். I have come willingly to God. காணிக்கை படைக்க இருக்கிறோம். We are about to give an offering. இதுவும் மனப்பூர்வமா. This should be done cheerfully. இது கட்டாயத்தினால அல்ல. Not out of compulsion. ஆண்டவரே உம்மை நேசிப்பது நிமித்தம். Lord, because I love you. சபையை நேசிப்பது நிமித்தம். Because I love the church. ஊழியர்களை நேசிப்பது நிமித்தம். Because I love the man of God. என் விசுவாசிகளை நேசிப்பது நிமித்தம். Because I love the believers. Thank you Lord. Hallelujah. Hallelujah. புதிய உடன்படிக்கையின் ஊழியமாய். This is the ministry under the new புதிய covenant. உடன்படிக்கையின் மக்களாய். As a people under the new covenant. நம்ம இருப்போம். May we be. நம் தேவன் உடன்படிக்கையின் தேவன். Our God is a God of the covenant. நம்முடைய வேதம் உடன்படிக்கையின் புத்தகம். Our Bible is a book of the covenant. நமக்காக கொடுக்கப்பட்டது உடன்படிக்கை பெட்டி. God has given us the ark of the covenant. நமக்காக கொடுக்கப்பட்டது உடன்படிக்கையின் பலகை. God has given us the tablet of the covenant. உடன்படிக்கையின் இரத்தம். The blood of the covenant. எல்லாம் அந்த உடன்படிக்கை. Everything is based on the covenant. நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? May we worship the Lord and offer our praise. நம்ம படைக்க இருக்கிற காணிக்கைகளுக்காக நம்ம ஆண்டவரை Let's ஸ்தோத்திரிப்போம். open our mouths and thank the Lord for the offerings. உன் மீது வைத்த அன்பின் நிமித்தம். Lord, because of the love that I have for you. நான் சபைக்கு வருவதும் உங்க மேல வைத்த அன்பின் I நிமித்தம். come to church because of the love for you. நான் ஜெபத்துக்கு வருவதும் உங்க மேல I வைத்த come அன்பின் for நிமித்தம். prayer because of the love that I have for you. நான் செய்வதெல்லாம் அந்த அன்பின் நிமித்தம். All that I do is based on the love that I have for you. அன்பினால் என்னை இழுத்து கொண்டவரே. Lord, you are the one who has drawn me with your love. உம்முடைய அன்பினால் என்னுடைய அவமானத்தெல்லாம் மூடினீரே. You covered my shame and my guilt by your love, Lord. உம்முடைய அன்பினால் என்னை தெரிந்து கொண்டீரே. You have chosen me by your love, Lord. உமக்கு நான் அடிமை ஆண்டவரே. Lord, I am your slave. உம்முடைய அன்புக்கு அடிமை அப்பா. I am your slave to your love. எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். Thank you, Jesus. படைக்க இருக்கிற காணிக்கைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. Thank you, Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த பாடலை பாடும்போது முன்பதாக வந்து காணிக்கை செலுத்துவோம். அன்பின்னும் கரங்களால் அடைத்து கொண்டு அவமானங்கள் மாற்றினே தீராத என் வாழ்க்கை ஆதாரமாய் மாற்றினே அன்பென்னும் கயிறினால் இழுத்து கொண்டு மாற்றினே தீராத தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கை ஆதாரமாய் மாற்றினே என் அருகில் நீ ரூபம் நான் பார்த்து சாயலும் அழகானதே என்னை உமதாக மாற்றினீரே அழகில் மிகவும் சிறந்தவரே பழுதே இல்லா பூரணரே அழகில் மிகவும் சிறந்தவரே பழுதே இல்லா பூரணரே உங்க அன்பிற்குள் தொலைந்து போரே உங்க நினைப்பால் உயிர் வாழ்கிறே உங்க அன்பிற்குள் தொலைந்து
இல்ல. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்ல. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே